டேய், இது நம்ம கடைசியா சண்டை போட்ட இடம் தானே? அப்ப நான் பார்த்ததான் நீங்களும் பார்த்தீங்களா? டேய், அது அப்புறம் இத்தனை வருஷம் கழிச்சு இங்க வந்துச்சு. இப்ப எங்கடா அந்த பட்டம்? கொஞ்சம் மேலே பாருங்க. இது மாற்றத்துக்கு வேற இடமே கிடைக்கலையா? டேய், இந்த வாட்டி அந்த பட்டத்தை கண்டிப்பா எடுத்தே ஆகணும்டா. மறுபடியும் முதல்ல இருந்தா இருக்கிற பிரச்சனைகள் இது வேறயா? இப்ப என்னடா பண்ண போறோம்? என்ன பண்றது? கீழே கிடக்கிற கல்லு குச்சி தான் எடுத்து எறியணும். சரி வா. டேய், பட்டை கிழிச்சிடாம எடுக்கணும்டா. எல்லாத்தையும் எடுத்து எறிங்க, கீழே விழணும். டேய், முதல்ல எரியறது நிப்பாட்டுக்கடா. இவனுங்க வேற பட்டத்தை குறி வைக்க சொன்னா என்னைய குறி வச்சிட்டு இருக்கானுங்க. நம்ம எரியறது நம்ம மேல விழுகுது, ஆனா இந்த பட்டை மட்டும் கீழே விழ மாட்டேங்குதேடா. டேய், சாயங்காலம் எடுப்போம்டா. டேய், எனக்கு அதெல்லாம் தெரியாது. இன்னைக்கு அந்த பட்டத்தை எடுத்தே ஆகணும். இவன் வேற. எனக்கு ஒரு ஐடியா. என்னவா? டேய், உங்களை நம்பி தான் நிக்கிறேன், விட்டுறாதீங்கடா. டேய் கார்த்தி, கொஞ்சம் இந்த பக்கமா வாடா. கொஞ்சம் வேகமா ஏறா. டேய், எடுத்துட வேண்டாம். டேய் கார்த்தி, கொஞ்சம் இந்த பக்கமா வாடா. டேய் கார்த்தி, எடுத்துட்டா எங்கடா அந்த பட்டம்? ஏப்பா, ஒரு வழியா அதை எடுத்தாச்சாடா. சூப்பரா. சாடிஸ்டடா. டேய், நீ கணேஷ் தானே? எந்த கணேசடா? அவங்க அப்பா கூட வெளியே விட மாட்டேன், அந்த கணேஷ்டா. டேய் கணேசாடா நீ? டேய், என்ன ஞாபகம் இருக்கா? உன்னெல்லாம் மறப்போமாடா? நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து எவ்வளவு வருஷம் ஆச்சுலடா. ஆனா எனக்கு ஒன்னே ஒன்று மட்டும் புரியவே இல்லடா. இந்த பட்டத்தை நம்ம ஒரு 5th 6th படிக்கும்போது செஞ்சிருப்போமா? அப்போ தொலைஞ்ச பட்டம் ஒரு 14-15 வருஷம் இருக்கும். இப்ப எப்பறம் இங்க? அது நம்ம கையில. எப்படி பார்த்தாலும் இதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்மள அதான் கனவுல இருக்குமா? ஏற்கனவே எனக்கு பலவித கற்பனையா வேற இருக்கு. நம்ம வேணா சோபி கிட்ட கேப்போமா? எப்படே? அது மட்டும் வேணாம், உள்ள வை. நானே இப்பதான் பல அடி வாங்கிட்டு வரேன், இவன் வேற. கணேச விட்டு தள்ளு, அவனுக்கு நடக்கிறதுன்னு தெரியாது. டேய், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கடா. இந்த பட்டத்துக்கு எனக்கு ஒரு சம்மந்தம் இருக்கு. சின்ன வயசுல நம்ம எல்லாரும் ஒன்னா தாண்டா இருந்தோம். ஆனா பாதி நேரம் நீங்க என்ன தனியா விட்டுட்டு போயிருவீங்க.
அப்படிதான் ஒரு நாள் பட்டவரை போட்டிக்கு பட்டாசு இறக்க என்ன தனியாக விட்டுட்டு போயிட்டீங்க. நீங்கள் செஞ்ச பட்டத்தை வச்சு விளையாண்டதை நான் பார்த்தேன். அதை பார்த்து தான் உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே கிரவுண்டுக்கு வந்தேன். ஆனால் நீங்கள் மரத்தில் மாறின பட்டத்தை எடுக்க முடியலன்னு திரும்பி போயிட்டீங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த மரத்துக்கிட்ட நான் போனேன். என்னால் எடுக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுறதுக்குள்ள அதுவே கீழே விழுந்துச்சு. அதை எடுத்துட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். நீங்கள் சாயங்காலம் என் கூட விளையாட வருவீங்க. இப்போ இந்த பட்டத்தை உங்கள்கிட்ட கொடுத்துடலான்னு இருந்தேன். ஆனால் நீங்கள் யாருமே வரல. எப்போவாச்சும் உங்களை பார்த்தா அந்த பட்டத்தை உங்கள்கிட்ட கொடுத்துடலான்னு தானே இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் உங்களை என்னால் பார்க்கவே முடியல. நாங்களும் பக்கத்து ஊருக்கு வீடு மாதிரி போயிட்டோம். ஆனால் இப்போ வர உங்க ஞாபகம் தானே அந்த பட்டத்தை என் வீட்டுக்குள்ளேயே பத்திரமா வச்சிருந்தேன். ஒரு நிமிஷம் இரு. அடா பாவி, நீதான் எடுத்துட்டு போனியாடா? நீ இந்த பட்டத்தை எடுத்துட்டு போன வரைக்கும் தானே உனக்கு தெரியும். அதுக்கப்புறம் நாங்க 3 பேர் திரும்ப அந்த கிரவுண்டுக்கு போனோம். வந்து பார்த்தா மரத்துல மாட்டின பட்டத்தை காணோன்னு சொல்லி எங்களுக்குள்ளேயே நாங்க சண்டை போட்டுக்கிட்டோம். அப்போ பிரிஞ்சவங்கடா நாங்க. இப்போ தாண்டா ஒன்று சேர்றோம். அப்போ நடந்த விஷயத்த சீரியஸாக எடுத்துக்கிட்டு இப்போ நீங்கள் பேசாம இருப்பீங்க நான் நினச்சி கூட பார்க்கலடா. நல்லா கதையை கெடுத்தப்போ ஆக மொத்தம் எல்லார் வாழ்க்கையிலயும் ஒரு குண்டை தூக்கி போட்ட. அப்போ நீ தான் அந்த பட்டத்தை இப்போ பறக்க விட்டியா? இல்லடா அப்ப இந்த பட்டத்தை நீ பறக்க இல்லையா? இல்லடா. என்னது நீ இல்லையா? டேய் மறுபடியும் விளையாடாதீங்கடா. டேய் உண்மையை தாண்டா சொல்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இதே ஊருக்கு திருப்பி வீடியோ ஷூட் பண்ணாங்க. அதில் எல்லா திங்ஸும் மிக்ஸ் ஆகிடுச்சு. நானும் அந்த பட்டத்தை எல்லா இடத்துலையும் தேடிட்டேன். ஆனால் அந்த பட்டம் எங்கே போச்சுன்னு எனக்கே தெரியல. அப்புறம் வீட்டை கேட்டதுக்கு பழைய பட்டெல்லாம் குப்பையில் போடும்போது அதையும் சேர்த்து தூக்கி போட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அது இப்போ எப்படிங்க பண்ணுச்சுன்னு எனக்கு சத்தியமா ஐடியா இல்லைடா. அப்பா ஆள விடு. டேய் இருக்கிற பிரச்சனையில இது வேற. கிரிக்கெட்டே விளையாட வந்துட்டானுங்கடா. அப்படி என்ன வேண்டாம் உங்களுக்கு பிரச்சனை? என்னடாச்சு உங்களுக்கு? அப்படி என்ன வேண்டாம் உங்களுக்கு பிரச்சனை? என்னடாச்சு உங்களுக்கு?